ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் புண்ணாக்கு கேமர். இன்றைக்கி இந்த வீடியோவில் டூட் கிஃப்ட் வார் கேம் பிளே வீடியோ தான் பார்க்க போகிறேன். நீ தான் கேமே முடிச்சிட்டா இன்னும் என்ன கேம் பிளே வீடியோன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஜோம்பிஸ் தான் போய் அட்டாக் பண்ண போகிறோம். ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நல்ல கன், நல்ல ஒரு வெஹிக்கிள் தேவை. இது ரெண்டுமே நம்ம இல்லை. சரி, அதை போய் பை பண்ணலான்னு பார்த்தாலும் நம்மகிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் இல்லை. லிட்டரலி நம்மகிட்ட $0 தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு பேங்க் கிட்ட போய் ஒரு $1000 கடன் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்மள்ட்ட ஒரு நல்ல வெஹிக்கிளும் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள்ட்ட ஒரு $5000 மணியும் இருக்குது. இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு போய் கன்று வாங்குவோம். இப்போ கன் ஷாப்பை மார்க் பண்ணிட்டு கன் ஷாப்புக்கு ஸ்ட்ரைட்டாக வண்டி எடுத்துகிட்டு போய் விடலாம். இந்த கேப்பில் இன்னும் நிறைய பேர் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாமல் இருப்பீங்களே, எல்லாமே பண்ணி விட்ருங்க நண்பா. அப்போ தான் நமக்கு ஏதோ கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இதுக்கப்புறம் வேறு என்னென்ன கேம்லாம் ப்ளே பண்ணணும், இதெல்லாம் ப்ளே பண்ணி போடு ப்ரோ, நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி தோணுச்சுன்னா அந்த கேமை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. இந்த வேன் இவ்வளோ பொறுமையாக போச்சுன்னா நம்ம போலீஸ்லேருந்து தப்பிக்க முடியாது. இல்லை எங்கேருந்து போய் ஜோம்பிட்டு இருந்து தப்பிக்கிறது தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. எப்படியோ ஒன்றா அடிச்சு பிடிச்சி வண்டியை உருட்டிட்டு கன் ஷாப்புக்கு வந்தாச்சு நண்பா. இப்போ உள்ளே போய் நமக்கு தேவையான கன்ஸை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த கதவை நீக்கிட்டு உள்ளே போய் நமக்கு என்னென்ன கன்ஸ்லாம் வேணுமோ அந்த கன்ஸ்லாம் வாங்கிக்கலாம். இப்போ இங்கே வந்து AK-47 SMG, அசால்ட் ரைஃபிள், ஷார்ட் கன்னு, பிஸ்டலு, நிறைய கன்ஸ் இருக்குது நண்பா. நமக்கு இதுக்கு தேவையானது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த SMG ஒன்று வாங்கிக்கலாம், அப்புறம் அசால்ட் அந்த கன் வாங்கிக்கலாம். இப்போ போய் புல்லட்ஸ் மட்டும் வாங்குவோம். இங்கே கிரனேட்ஸ்லாம் இருக்குது, கிரனேட்ஸ்லாம் தேவையில்லை. இப்போதைக்கு புல்லட்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிப்போம். எப்படி புல்லட் வாங்குறதுன்னு தெரியல, முடிச்சு நிற்கிறேன் நான். ஓகே நண்பா, ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு எல்லாமே வாங்கி முடியாச்சு. இப்போ ஜோம்பிஸை தேடி நம்ம போய் அவங்க அடிச்சு பறக்க வேண்டியதான். ஜோம்பிஸ் இங்கே பக்கத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஒரு பில்டிங்குள்ளே தான் ஜோம்பிஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த கேம் கிரியேட்டர்ஸ். அதனால் நம்ம அந்த பில்டிங் போய் பார்ப்போம் நண்பா. நம்ம அந்த பில்டிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு வீடியோ பாருங்க நண்பா. ஒரே ஒரு லைக் தான், ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க நண்பா ப்ளீஸ். ஓகே கைஸ், பில்டிங் முன்னாடி வந்தாச்சு. இந்த பில்டிங் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஓப்பன் ஸ்பேஸில் இருக்குது. இங்கே நிறைய மிஷின்ஸ் ஏதாவது வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னதுன்னு தெரியல. நம்ம காரை பார்க் பண்ணிட்டு உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே என்ன நல்லா இருக்குதுன்னு சொல்லி. எனக்கும் லைட்டாக பயமாக தான் நண்பா இருக்குது. என்ன பண்ணுறது, உள்ளே போய் பார்ப்போம் ஜோம்பிஸ் இருக்கிறது உண்மையா பொய்யான்னு சொல்லி. கதவே ஒரு மாடுலேஷனில் தான் இருக்குதே. உள்ள நிறைய மிஷின்ஸ் இருக்குது நண்பா. இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட ரிசர்ச் நடந்திருக்க மாட்டேங்க எனக்கு தெரிஞ்சுங்க. ஆனால் இங்கே ஜோம்பிஸ் இருக்க மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் நான் பார்க்கல. ஜோம்பிஸ் இருக்குதா இல்லை என்ன போடுது, டூ நாட் ப்ரெஸ் டேஞ்சர்ஸ். என்னது கைஸ் இது, இந்த பட்டன் அமுத்து நான் டேஞ்சரஸ் தான் சொல்கிறானுங்க. அமுத்தி விட்டேன், என்ன நடக்குது, என்னடா 100 செகண்ட்ஸ் டைமர் விடுதே. என்ன கைஸ் பண்ணுறது, வண்டி எடுத்துகிட்டு போவோம். ஐயோ ஜோம்பிஸ் வந்துட்டாங்க. ஐயோ கைஸ், காருக்குள்ளே இருந்தாலும் இவங்க அடிக்கிறாங்க. நான் காருக்குள்ளே இருந்து சேஃபாக இருக்கலான்னு பார்த்தா இவங்க காருக்குள்ளே இருந்தாலும் பார்க்க விட்றானுங்க. நீங்கள் அந்த ஜோம்பிஸில் உனக்கு கவனிச்சிங்களா, அவனுக்கு எந்த மாடுலேஷன்லேருந்து பார்த்தாலும் ஜோம்பிஸ் மாதிரியே தெரிய மாட்டேங்கிறானுங்க. ஏதோ மனுஷனுங்க பச்சை கலர் துணியை போட்டு வந்த மாதிரி தான் இருக்கானுங்க. வெயிட் நான் ஏன் இப்போ ஓடிட்டு இருக்கிறேன், இறங்கி சம்பவம் செய்யலாம்ல. நம்மள தான் கன்ஸ் எல்லாமே இருக்குல்ல, எடுத்து நீங்கள் பறக்க விட வேண்டியது தான். என்னதான் இவனுங்க பார்க்க ஜோம்பிஸ் மாதிரி இருந்தாலும் இவங்க வரது பயங்கரமாக தான் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஒவ்வொருத்தரும் கொடுறோமா, நம்மள்ட்ட ஏதோ கன் இருக்காடி நம்மளும் தைரியம் சண்டை போட்டுருக்கிறோம். இன்னைக்கு இவங்க எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணுறேன். இதுங்க பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டால் நமக்கு கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். மியூசிக் போட்டு அடிக்கிறவனுங்க ஒத்த செத்தைங்கடா போட்டு தாக்குறேன். நீ எல்லாரும் இன்னும் ஒரு 60 செகண்ட் தான், 60 செகண்ட் மட்டும் உங்களை விட்டு கொளுத்துற நீ நாளைக்கு ஜோம்பிஸ்னு சொல்லி எவனுமே வரக்கூடாது. சுடு ரீலோட் வர அந்த கண்ணு அடிக்கடி ஆகிக்குது. டைலாக் பேசும்போது தான் ரீலோட் ஆகுது. நீ போட்டு தாக்கு எல்லாத்தையும் மண்டையே போடு. உங்களையெல்லாம் பார்த்தா எனக்கு அடிக்கணும்னு தோணலடா, சிரிப்பு தான் வருது. ஆமா நண்பா, இவங்களாம் பாருங்க ஒரு வித்தியாசமாக நடந்து நிற்கிறாங்க. இவன் பாருங்க எப்படி வந்து நிற்கிறாங்க நண்பா. இந்த கேப்பில் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா, அதை பண்ணி விட்ருங்க நண்பா. அப்போ தான் நமக்கு ஏதோ கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இவங்க எல்லாருமே ஒரு மாடுலேஷனாக தான் வந்து நிற்கிறானுங்க. இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நமக்கு எய்ம் மேலே சரியாக அவங்க மேலேயே பட மாட்டேங்குது. அது ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான். அதனால் எய்ம் அன்னைக்கு பண்ணிவிட்டு சுட ஆரம்பிச்சிட்டேன். நான் பாட்டுக்கு கடகடன்னு குண்டு போடலாம். ஆனால் இவங்க ஒத்தையே தான் வராங்க. மொத்தமாக வந்தாங்கன்னா கொஞ்சம் குண்டு போட்டு முடிக்கலாம். இன்னும் ஒரு 30 செகண்ட் தான் நண்பா. இவங்களை எப்படியாவது ஒன்று முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஆனால் இவங்க அன்லிமிட்டட் குஞ்சான்னு வந்துக்கினே இருக்கிறானுங்க. நானும் எல்லா கண்ணிலையும் சுட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் திரும்ப வந்துக்கினே இருக்கிறானுங்க. சீட்டே இருந்தால் வேலை ஏவாது. இனி ஆக்ஷனில் இறங்கி பறக்க வேண்டியதுதான். எல்லாத்தையும் போட்டு வீட்டுக்கு போய் சோற தின்னுங்கடா. இல்லை மனுஷக்கறி வேணா வேற என்ன பிடிச்சி தின்னுங்கடா. இணைய மட்டும் ஏன் துரத்துறானு தெரிய மாட்டேங்குது. ஊருக்குள்ள அத்தனை மனுஷங்க இருந்தோம். எங்கள் ஃபார்மில் இருந்து நம்ம எவ்வளோ தூரம் தள்ளி வந்துட்டோம் தெரியுமா நண்பா. அவ்வளோ தூரம் நம்மளை துரத்தின்னு வந்துருக்கானுங்க. இனி ஒரே வழிதான், குண்டு போட்டு முடிக்க வேண்டியது. எல்லாத்தையும் பறக்கிறானு எல்லாம் அடங்கொத்தா நம்மளே சேர்த்து பறக்க விட்டுருச்சே. இவன் வேற ஸ்லோ மோஷன்ல போய் அப்போ தான் பறந்து போய் விழுந்து நிற்கிறான். 100 செகண்ட் முடிஞ்சா ஜோம்பிஸே கொண்டாச்சு கைஸ். வெற்றி அடங்கோத்தா. என்னடா உங்களுக்குலாம் சாவே கிடையாதாடா, ஏன்டா வந்துக்கிட்டே இருக்கீங்க இப்படி. இதில் பின்னாடி வர ஒருத்தர் செங்கலை தூக்கின்னு வரான். என் தலையை அறுக்காதீங்க, செத்து தொலைங்கடா. இன்னும் எவ்வளோ நேரம்டா உங்களை நான் அப்படியே சுட்டுக்கிட்டு இருக்கிறது. கைஸ் ஒரு நிமிஷம், அவன் கையில் இருக்கிறதுக்கு பேர் செங்கலா இல்லையே. ஐயோ குண்டு போடுறான் கைஸ். இவன் செங்கல் போடுறான். அவன் குண்டில் அவனே செத்துட்டான். அவ்வளோதான் முடிஞ்சிட்டானுன்னு நினைக்கிறேன். இனி எவனும் வரமாட்டான். இருங்க, இவனை தான் போட்டு தாக்கணும் நம்ம. ஏன்னா இப்படி போட்டு அடடே அன்லிமிட்டட் வாயினுங்க கோழி குஞ்சு தலைவனுங்க வந்துக்கினே இருக்கிறானுங்க கைஸ். இப்படி தொடர்ந்து வந்துக்கினே இருக்கானுங்க. கண்ணில் இருக்க புல்லட் எல்லாம் முடிஞ்சா கிட்டத்தட்ட 600 புல்லட் வாங்கினா 600 புல்லட் நான் சுட்டு முடிச்சாலும் திரும்ப வந்துகிட்டே இருக்கானுங்க. ஒத்த உங்க மேல மொத்த வெறியில இருக்கான், சுட்டு முடிக்கிறேன். ஓகே அவ்வளோதான் கைஸ், முடிச்சு வெற்றி கைஸ். ஓகே, இந்த கார் எடுத்துட்டு நம்ம போய்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோஸ்ல பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றேன் இப்படிலாம் நினைச்சாதீங்க. ஒரு ஃபன்னுக்காக தான் யூஸ் பண்றேன். ஓகேவா, இதோட டூட் கிஃப்ட் வார் கேம் முடியுது. வேற என்ன கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணி போடலாம் நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணி விட்டுருங்க. ஓகே நண்பர்களே, டாட்டா. போய் பார்த்து சேஃபா இருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.